ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எங்கள் ஜோய்மா நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணணும், எங்கள் ஜோய்மா தான் பார்க்குவீங்க. ஏன்னா எங்கள் ஜோய்மா வந்து நாங்கள் வாங்கின்னு வரும்போது வீட்டுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கிறது தான் வாங்கின்னு வந்தது. ஆனால் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை ஆகிட்டாங்க. யார் வந்தாலும் எல்லார்கிட்ட விளையாடுறது தான். யாரும் இது வரலும் இப்போ 9 மந்த்துக்கிட்ட ஆக போகுது. யாரும் இது வரைக்கும் கடிச்சதும் கிடையாது. அந்த அம்மா இருக்கிற தொட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாள் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாயின்றோம், ஆனால் அதுக்கு இருக்கிற பாசம், அதுக்கு இருக்கிற அன்பு யாருக்குமே கிடையாது. மனுஷனுக்கும் ஈவன் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு சின்ன வீடியோ தான். சிவாஜி நகருக்கு மாதா கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த நாளெல்லாம் கொஞ்சம் லேசியாக தான் போச்சு. எதுவுமே வந்து பெருசாக எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தால் அவ்வளோ வேலை இருக்காது. ஒரு நாள் ஏதாவது கேட்குவார், அது சமைச்சு கொடுக்க டைம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வரும்போதுவே கொஞ்சமாக ரேஷன் அங்கத்துலேருந்தே வாங்கின்னு வந்துட்டோம். பிசிபலாபாத்து, எம்டிஆர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு சிக்கன் மசாலா, சாம்பார் மசாலா, புளியோதரை பாக்கெட்டு, இதெல்லாம் வந்து நான் ஏன் பேக்கெட்டாக யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம வாரி போட்டுவிடுவோம். இந்த மாதிரி பேக்கெட் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம சமைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தோணுது. ஏன்னா மிளகாத்தூளெல்லாம் வந்து நான் 5 கேஜி 6 கேஜி அரைச்சா கூட 1 இயரில் 1.5 இயரில் காலி ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி பவுடர்ஸ் நான் வாங்கி வைக்கிறதுட்டு ஒரு வாட்டி கரெக்டாக ஒரு பவுடர் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாகவே யூஸ் ஆகிடுது. அதே மாதிரி வந்து இந்த பாதாம் பவுடர் பாப்பாக்கோசரம் வாங்கின்னு வந்திருந்தேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறையெல்லாம் வாங்குறதுக்கு போல். துவரம்பருப்பு ஒரு 2 கேஜி, கெவுர் மாவு ஒரு 5 கேஜி, ஃபேர் அண்ட் லவ்லி கோதுமை மாவு ஒரு 5 கேஜி, அது மட்டும் இல்லை ரவை ஒரு 1 கேஜி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போனோமா மொத்தமாக டிமார்ட்டில் போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்குறத தொட்டு ஒரு 20,000 ஆக வேண்டியது. டிமார்ட்டில் நம்மளுக்கு மந்த்லிக்கு ஒரு 10,000 இருந்தால் போதும்னு ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தப்பருப்பு கூட நான் அங்கத்துலேருந்தே தான் வாங்கின்னு வந்துட்டேன். டிமார்ட்டுக்கு போகும்போது தான் சொன்னேன் இல்லைங்களா, கையில் காசு இருக்கும்போது கண்டிப்பாக டிமார்ட்டில் போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கின்னு வந்துடுவேன். பட் அந்தளவுக்கு போகிறதுக்கு கையில் வந்து இன்னும் காசு செட் ஆகலை. மத்தியானமாக வந்துட்டு ரைஸு, முள்ளங்கி பொரியலும் ரசமும் வச்சுருந்தேன். அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டுக்கும் வந்து அதுவே கரெக்டாக இருந்துச்சு. சப்பாத்தி மட்டும் 2 சுட்டுக்கணும். கிச்சன் வந்து ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிக்குதா? எனக்கு என்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டவ் வந்து சர்வீஸ்க்கு போய்க்குது. அது வந்த உடனே நான் மாற்றிடுவேன். ஈவினிங் போல் வந்து இன்றைக்கி ஈவினிங் போல் வந்து மாதாவுக்கு வந்து சாம்பிராணி டெய்லி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மாதாவுடைய பர்த்டே வரலும் ஈவினிங்கில் டெய்லி கொடிக்கு போகணும். சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மாதாவுக்கு வந்து சாம்பிராணி போட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை எல்லோரும் பார்க்குறீங்க, லைக்கே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாய்.